கிளம்புறது தெரியாமல் ஒரு சின்ன ஒரு ஸ்டண்ட் பண்ணேன். மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன் இடைவேளைக்கு பிறகு. மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன் தொடர்கிறது. நான் அங்கேருந்து எப்படி கிளம்புறது, எங்கள் அம்மாட்ட எப்படி சொல்லிட்டு கிளம்புறது தெரியாமல் ஒரு சின்ன ஒரு ஸ்டண்ட் பண்ணேன். அங்கே இந்த தெருக்கூத்து வாசிக்கிற மேடெல்லாம் தூக்கிட்டு எப்படி இதெல்லாம் காமிக்கிறதுக்கு வருவாங்க. அவங்க வாத்தியத்தை எடுத்து வாசித்து நான் நல்லா தமாஷா ஆடிட்டு இருந்தேன். என் பையன் ஒருத்தன் என் கூட ஃப்ரெண்டு, அவன் எனக்கு வில்லன். அவன் என்ன பண்ணால் நானும் வாசிக்கிறேன்னு சொல்லி அவன் வாசித்து அந்த வாத்தியத்தை உடைச்சிட்டான். அவன் உடைச்சாலும் வழியே என் தலையில் பேர் நான் தான் உடைச்சின்னு பேர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் எங்கள் அம்மா உதவுன்னு உதச்சி அடிச்சு விட்டு தரத்தி விட்டாங்க. அப்புறம் நான் திருப்பூர் வந்து எங்கள் மாமா தாய் மாமா மூலமாக தான் மெட்ராஸுக்கு வந்தேன். அது வரைக்கும் எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நொந்து போனேன். வாழ்க்கையில் வந்து வெறுப்பு வந்து வேறு மாதிரி இல்லாமல் எப்படியாவது வந்து காமிக்கணுங்கிற இதாக்கி வச்சுருந்தேன். அந்த ஒரு அதாவது ஒரு வெறுப்பு வந்த வாழ்க்கையில் வெற்றி அடையணுங்கிற நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை தான் ஒருத்தருக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் என்னோட அபிப்பிராயம். காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எம்எஸ்வி அவர்கள் நான் முத டைட்டில் பார்த்தது பதிபக்திங்கிற படத்தில் இசை விஸ்வநாத் ராமமூர்த்தி அப்படிங்கிற டைட்டில் கார்டு பார்த்தேன். ஆனால் நான் நன்றாக அதை தெரிஞ்சுக்கிட்டது வந்து பாசமலர், பாலும் பழமும் இந்த மாதிரி படங்களில் தான் விஸ்வநாத் ராமமூர்த்திங்கிற ஒரு மிகப்பெரிய இசை ஆள். அவர் பெரிய அளவு இன்னைக்கு வெற்றி பெற்று நம்பர் 1ல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். பாசமலர், பாவமன்னிப்பு, பாலும் பழமும் போன்ற 3 படத்தினுடைய இசை மிகப்பெரிய அளவில் ஹிந்தியில் அவர்களே இசையை மாற்றி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு இசை நுணுக்கங்களை வந்து பாலும் பழத்திலையும் பாவமன்னிப்புலையும் வச்சாருன்னு சொல்லுவாங்க. அதில் விஸ்வநாத் ராமமூர்த்தியோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், ரொம்ப அவரெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் காத்திருந்தது. காரணம் என்னென்னா, அந்த மாதிரி காலகட்டங்களில் புராண படத்தையும் விட்டுட்டு, சரித்திர படத்தையும் விட்டுட்டு, அவர் இதிகாச படங்களையும் விட்டுட்டு ஒரு சோஷியல் ஃபில்ம் பண்ணும்போது, சமூக கதைகளை பண்ணுகின்ற ஒரு காலகட்டத்தில் அவர் வந்தார் விஸ்வநாத் ராமமூர்த்தி. அதான் முக்கியமான விஷயம். அவர் வந்து சிஆர் சுப்பராமன் இருந்தார், எஸ்எம் சுப்பையா நாயுடு கிட்ட இருந்தார். எஸ்எம் சுப்பையா நாயுடு, சிஆர் சுப்பராமன் எல்லாம் இருந்தார். ஜி ராமநாதையர்லாம் மிகப்பெரிய ஒரு இசை மேதையாக இருந்தாலும் அவருடைய காலகட்டம் உத்தமபுத்திரன்லாம் ரொம்ப நல்லா போட்டார், பல படங்கள் போட்டார், பாகவதருடைய ஹரிதாஸ்லாம் போட்டார். பட் 1957க்கு அப்புறம் மிக அதிகமாக சமூக படங்கள் வரும்பொழுது அதில் வெஸ்டர்ன் கலந்து மெல்லிசை கலந்து வரும்போது விஸ்வநாத் அண்ணனுக்கு அருமையான தீனி. ராமமூர்த்தி அவர்களின் இணைவில் ரொம்ப இணைப்பு 2 பேரும் சேர்ந்து மிக அருமையாக செய்தார்கள். முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை.
டாக்டருக்கு என்ன முதலாளி கூப்பிட்டு போனதே கண்ணகிங்கிற படத்தில் பாலகோவனுக்காக போனார். சரி அதை போட்டு நடித்தேன். அது சூட் ஆகிறேன்னு சொல்லி என்னை கேன்சல் பண்ணி போட்டாங்க. டிவி நமசிவாயத்தை போட்டாங்க. டிவி ரத்னம் பாலகண்ணகி பாலகோவனாக, டிவி நமசிவாயம் பாலகோவன் நடித்து அப்போ வேறு வழியில் திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே கஷ்டப்பட்டு காலில் உடைச்சி ராவும் பகலாக ஆஃபீஸ் பாய் மேலே வேலை செஞ்சு ஷூட்டிங்கெல்லாம் எல்லாருக்கும் சப்ளை பண்ணி வேலையாக இருந்தது. இதே நியூட்ரல் மெட்ராஸில் அப்படியே கஷ்டப்பட்டு வந்த காலங்கள். அப்போது ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அதாவது ஒரு 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 சங்கடமான நிலைமையில் எங்கள் அம்மா வந்து சரி இனிமேல் இவனை விட்டால் நம்ம வாழ்க்கையில் இவனும் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்து எப்படியோ சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு சங்கீதம் சொல்லிக் கொடுத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த சங்கீதத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு எங்கள் வாத்தியார் வந்து நொந்து போய் அங்கேயும் வாழுதான். உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வளரணுங்கிற ஆர்வத்தில் சில நேரத்தில் என்ன அறியாமல் சில தப்புகள் பண்ணுவேன். அப்புறம் நொந்து போவேன். அப்புறம் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு கஷ்டப்படுவேன். இதெல்லாம் கஷ்டம் தான். ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தாக்கா அதை தாங்கக்கூடிய சக்தி வில் பவர் வேணுங்கிறத அப்போ கற்றுக்கிட்டேன் நான். அது மாதிரி எல்லாருக்கும் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன் தொடர்கிறது. அங்கே நான் ஜூப்டரில் இருந்து விலகினதுக்கப்புறம் நான் மறுபடியும் சேலம் போனேன். சேலம் போன போது ஆத்தூரில் டிஎஸ் பாலையா அவர் கம்பெனியில் நான் முதல்ல விளைஞ்சிருக்கேன். எம்ஆர் ராதா கம்பெனிலாம் விளைஞ்சிருக்கேன். அவர் கம்பெனியில் ராமாயணம் நாடகம் நடக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்டர்வல் வரைக்கும் 6 மணிக்கெல்லாம் வாசிப்பேன். அதுக்கப்புறம் வேஷம் போடுவேன். இப்படி நைட் நடிச்சுட்டே இருந்த காலம். ராமாயணத்தில் ஒரு இன்சிடெண்ட், 56 ராஜாக்களும் விண்ணை ஒடிக்கிறது கஷ்டப்படுவாங்க. ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அதில் நான் வந்து மலையாள வேஷம் போட்டு விண்ணை ஒடிக்கிற சீன் ஒன்று இருந்தது. அதில் வந்து தவறி போய் இந்த சுவிட்சில் கைப்பிடிச்சு விண்ணை ஒடிச்சு போச்சு. விண்ணை ஒடிச்ச போனால் ஜனங்களாக கை தட்டி சப்பரேட் பண்ணி இந்த மலையாள ராஜாவுக்கு சீதையாக கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சண்டை போட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பாலியான உள்ளே வாடா ஒன்று என்ன பாருங்கள், உள்ளே போனால் ஒரு உதப்பார் வெளியே வந்தால் இங்கே கும்பல் இங்கே கல்யாணம் பண்ண கொடுத்து சொல்கிறாங்க மலையாள ராஜாவுக்கு சீதையை. உள்ளே போயிட்டேன், தவறி போட்டு பிச்சு உதவி கொண்டுட்டார். உன்னை யாரும் நான் ஒடிக்கிறேன் சார், முடிஞ்சு ஒடிச்சு போச்சு, நான் என்ன பண்ணுவேன். அப்படி உதவி வாங்கிட்டு அங்கே கஷ்டப்பட்டு நான் வந்து மறுபடியும் சினிமாவுக்கு நடிக்க வந்தேன். அப்படி ஒரு வாழ்க்கையில் அனுபவங்கள் பார்த்திங்கன்னா பல கஷ்டங்கள் இன்னல்கள் இருந்தாலும் அப்போவும் தான் மன தைரியத்தோடு வாழ்ந்தேன். அந்த மன தைரியம் எல்லாருக்கும் இருந்தால் எப்போவுமே நல்ல காலம். அது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை வச்சுங்க, முன்னுக்கு வரணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு வாங்க. அதான் குட் லைஃப். இது மாதிரி பல இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு தடவை என்னாச்சுனாக்கா, நாடகம் நடந்துகிட்டே இருக்கும்போது பாலையான சொன்னார், இனிமேல் நீ நாடகத்தில் நடித்த புண்ணியம் இல்லை, நீ ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறீங்க, நீ மறுபடியும் சினிமாவுக்கு போடான்னு சொல்லி நான் சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், அப்போ என்னுடைய ஃபேமிலியெல்லாம் சேலத்தில் இருந்தது. அப்போ நான் மெட்ராஸுக்கும் போக முடியல, நாடகத்துலையும் நடிக்க முடியல. மெட்ராஸுக்கு போனால் இங்கே ஜூப்டரில் கெட்ட பேர். இப்படி இருந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்போ என்ன ஆச்சு, அங்கே சேலம் டிவி மகாதேவன் அவர்கள் மியூசிக் டைரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அங்கே நான் போனேன், போய் சான்ஸுக்காக போனேன். பாட்டு பாடி காமிச்சேன், கோரஸில் பாட்டு சான்ஸ் வேணும்னு சொன்னேன். அப்போது அங்கே ஒரு மியூசிஷியன் பிஆர் திவாகரன் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து தெரியும். அப்போ என்னுடைய திறமையை பற்றி சொன்னார் மகாதேவ மாமாட்ட. பையன் கட்டிக்காரன், எனக்கு கோரஸ் கொடுக்கக்கூடாது, நல்லா லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் சொன்னார் அவர், நீ கோரஸ் பாடி இருந்ததுன்னா நீ கோரஸ்லேயே பாடிட்டு இருப்ப, நீ எந்த இடத்துலேருந்து மிஸ் பண்ணி வந்தியோ அதான ஜூப்டரில் உனக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன், அங்கேயே போய் நீ மன்னிப்பு கேட்டு அங்கே போய் சேர்ந்துக்க அப்படின்னாரு. ராமாயணத்துல ராமர் வில்ல ஒடிச்சதும் சீதா ராமருக்கு மாலை போட்டா. ஆனா ராமாயண நாடகத்துல நம்ம எம்எஸ்வி சார் வில்ல ஒடிச்சதும் இசையரசியில மாலை போட்டிருக்காங்க. ஒரு மேதைய இன்னொரு மேதையால தான் புரிஞ்சுக்க முடியும் போல இருக்கு.
பாருங்க, அன்னைக்கு பிரபலமா இருந்த கேவி மகாதேவன் சார் கிட்ட கோரஸ் பாடவாவது வாய்ப்பு கொடுங்கன்னு நம்ம எம்எஸ்வி சார் கேட்டதும் அவர் என்னடான்னா, நீ கோரஸ் பாடுனா கடைசி வரைக்கும் கோரஸ் தான் பாடிட்டு இருக்கணும், உன் திறமை அதுக்கும் மேலன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணி திருப்பி அமைச்சிருக்காரு. மயக்கும் மாலை பொழுதே நீ போ இனிக்கும் இந்த இரவே நீ வா இன்னலை தீர்க்கவா. மயக்கும் மாலை பொழுதே நீ போ இனிக்கும் இந்த இரவே நீ வா இன்னலை தீர்க்கவா. பனி பெய்யுமே பசும் புல் படுத்த பாய் போடுமே. பன்னீர் தெளிக்க பனி பெய்யுமே பசும் புல் படுத்த பாய் போடுமே. மயக்கும் மாலை பொழுதே நீ போ இனிக்கும் இன்ப இரவே நீ வாவா இன்னலை தீர்க்கவா. ஒரு தடவை என்னாச்சுனாக்கா, நாடகம் நடந்துகிட்டே இருக்கும்போது பாலையான சொன்னார், இனிமேல் நீ நாடகத்தில் நடித்து புண்ணியம் இல்லை, நீ ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறீங்க, நீ மறுபடியும் சினிமாவுக்கு போடான்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், அப்போ என்னுடைய ஃபேமிலியெல்லாம் சேலத்தில் இருந்தது. அப்போ நான் மெட்ராஸுக்கும் போக முடியல, நாடகத்துலையும் நடிக்க முடியல. மெட்ராஸுக்கு போனால் எங்கள் ஜூட்டில் கெட்ட பேர். இப்படி இருந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல், அப்போ என்ன ஆச்சு, அங்கே சேலத்தில் கேவி மகாதேவன் அவர்கள் மியூசிக் டைரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அங்கே நான் போனேன், போய் சான்ஸுக்காக போனேன், பாட்டு பாடி காமிச்சேன். கோரஸில் பாட்டு சான்ஸ் வேணும்னு சொன்னேன். அப்போது அங்கே ஒரு மியூசிஷியன் பிஆர் திவாகரன் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து தெரியும். அப்போ என்னுடைய திறமையை பற்றி சொன்னார் மகாதேவன் மாமாட்ட. பைய கட்டிக்காரன், எனக்கு கோரஸ் கொடுக்கக்கூடாது, நல்லா லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்போ சொன்னார் அவர், நீ கோரஸ் பாடி இருந்ததுன்னா நீ கோரஸ்லேயே பாடிட்டு இருப்ப, நீ எந்த இடத்துலேருந்து மிஸ் பண்ணி வந்தியோ அதான ஜூப்டரில் உனக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன், அங்கேயே போய் நீ மன்னிப்பு கேட்டு அங்கே போய் சேர்ந்துக்க அப்படின்னாரு சேலத்தில். அப்போ நான் போகிறதா இருந்தால் எனக்கு ரயில்வே டிக்கெட்டுக்கு காசு கிடையாது, சட்டை வேஷ்டியெல்லாம் கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணார், கையில் ஒரு 2 ரூபா கொடுத்து சட்டை வேஷ்டியெல்லாம் எடுத்து கொடுத்து போயிட்டு நான் நேராக கோயம்புத்தூருக்கு வந்தேன். சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்து சென்ட்ரல் ஸ்டுடியோவில் போய் சேர்ந்தேன் நான். அப்படி வந்து கேவி மகாதேவன் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதும் தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா. உண்டென்று சொல்வதும் தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா. இல்லை என்று சொல்வதும் தன் இடை அல்லவா, மின்னல் இடை அல்லவா. எஸ்எம் சுப்பையநாடு என்ன பண்ணுவாருனாக்கா,
அங்கே வர்ற பாட்டுகளுக்கெல்லாம் மெட்டு போடுவார் கிடைக்காதவருக்கு மெட்டு ரொம்ப கஷ்டப்படுவார். நானும் வெங்கடேசன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, கோபாலகிருஷ்ணன் ஒரு ஃப்ரெண்டு, நாங்கள் 3 பேரும் தான் அந்த மியூசிக் ஹாலில் இன்சார்ஜ். ஹார்மோனியம் போட்டி எடுத்து வந்து சாயந்தரம் 7 மணிக்கு மேலே உட்காந்து அவர் எந்தெந்த மெட்டு எந்தெந்த பாட்டு எந்தெந்த வர்ண மெட்டுக்கு வரலையோ அதை உட்காந்து நாங்கள் ட்ரை பண்ணி போடுவோம். அப்படி ஒரு பாட்டு வந்தது, புது வசந்தமாவே வாழ்விலே என் வாழ்விலேன்னு ஒரு பாட்டு, வீராபெம்பினியில். அதுக்கு மெட்டு போட்டோம். புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே, புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. நாங்கள் எப்படி 7:30 மணிக்கு வந்து நான் மெட்டு போட்டுட்ருக்கேன். சுப்பையா நாயுடு அங்கேருந்து வந்தார். நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா 3 பேரும் உட்காந்து திருட்டுத்தனமாக மெட்டு போட்டுட்ருக்கோம். வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சார். அப்போ மறைஞ்சு நின்று கேட்டு என்னடா அதுன்னு கேட்டார். இந்த நீங்கள் 2-3 நாளாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே மெட்டு வரலன்னு, இந்த பய போட்டிருக்கேன் அப்படின்னு என் மகளே சொன்னார். அதை வாட்சி காமிச்சேன். அப்போ அப்படியே எனக்கு கண்டுபிடிச்சிட்டார், சந்தோஷப்பட்டார். நீ ஒரு வேலை செய், நாளைக்கு ஆர்கெஸ்ட்ரா வந்த உடனே இந்த மெட்டு நீ போட்டேன்னு சொல்லாத, நான் போட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறேன், எழுதி கொடு. கேட்டால் நீ போட்டேன்னு சொல்லக்கூடாது. இல்லைங்க நம்ப மாட்டாங்க. என்ன நீ போட்டேன்னு சொல்லு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆர்கெஸ்ட்ராலாம் இருக்காங்க. நான் அப்புறம் சொன்னேன். அதில் ஒருத்தர் மட்டும் ஜோனஸ் சேட்னு ஒரு சித்தா பிள்ளைனால என்னுடைய திறவே தெரியும். டேய் விஸ்வநாதா, இது வந்து சுப்பையா நாயுடு போட்டாரா நீ போட்டியா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் போடவே இல்லை, அவர் தான் போட்டார். அப்படியா அப்படின்னு தலையாட்டிட்டார். அப்படி அதுலேருந்து என்ன ஆச்சுனாக்கா பல பழக்கங்கள். ஒவ்வொரு படத்தும் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. அது வந்து யூஆர் ஜீவத்ரமும் திருச்சி லோகநாதனும் பாடினாங்க, புது வசந்தமாமே வாழ்விலேன்னு. இனிதாம் நமதே இக வாழ்வே, இனிதாம் நமதே இக வாழ்வே. காதல் வாழ்வே காணும் இன்பம், ஓதுவோம் இதை ஊரார் அறியவே, ஓதுவோம் இதை ஊரார் அறியவே. வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது அது சுப்பையா நாயுடு போட்டார்னு பேர், பட் நான் போட்ட மெட்டு அது. அந்த பாட்டு பாப்புலர் ஆன உடனே எல்லா பாட்டுக்கும் மறைமுகமாக நான் போட்டு கொடுப்பேன், அவர் பேர் வரும். மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன் இடைவேளைக்கு பிறகு. ஆறுதல் தரும். நீண்ட நேரம் வர ஆறுதல் பெற தினமும் பிரஷ் பண்ணணும். முதல்ல நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். புதிய கோல்கேட் சென்சிட்டிவ் ப்ரோ ரிலீஃப் பல் கூச்சத்தில் இருந்து உடனடி மற்றும் நீடித்த ஆறுதல், இல்லைன்னா பணம் வாபஸ். டென்டிஸ்ட்கள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 பிராண்ட். மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன் தொடர்கிறது. செந்தில் சுழிலேருந்து எல்லாரையும் விளக்குனாங்க. ஆர்கெஸ்ட்ரா விலக்கி 1 மாதம் சம்பளத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதுலேயே என்னையும் அனுப்பிச்சாங்க. அப்போது எஸ்எம் சுப்பையா நாயுடு சொன்னார், அந்த பையன் நல்ல ஞானம் உள்ள பையன், இப்போ என் பேரில் வெற்றி அடைஞ்ச பாட்டுகளுக்கு மெட்டு அவன் போட்டவன், நீங்கள் அவனை மட்டும் வாழ வைங்க, எப்படியாவது வேலையை விட்டு நடக்காதீங்கன்னாரு. இதுக்கு முன்னால் நான் ஜூட்டில் இருந்தவன், இப்போ வந்து ஜூட்டில் எப்படி போயிருக்கேன்னு பாருங்கள். அந்த எஸ்எம் சுப்பையா நாயுடு தான் என் தெய்வம். வித்தார கள்ளியெல்லாம் விறகு வெட்ட போகையிலே, வித்தார கள்ளியெல்லாம் விறகு வெட்ட போகையிலே, கத்தாழ கத்தாழ காட்டுக்குள்ளே கரடி வந்து துள்ளுதடி, வெள்ள கரடி வந்து துள்ளுதடி, போடு வித்தார கள்ளியெல்லாம் பிறகு வெட்ட போகையிலே. அவர் சொன்னார், உன்னை எப்படியாவது வாழ வைக்க என்னை விட்டுறாதேன்ட்டு. அப்புறம் அங்கேருந்து வந்தாச்சு, மெட்ராஸ் கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் இங்கே பல படங்களில் வேலை செஞ்சு ஆக்ட் பண்ணும்போது, அப்புறம் இங்கே என்ன ஆச்சுனாக்கா எஸ்எம் சுப்பையா நாயுடுக்கு கொஞ்சம் நொடிச்சு போன பீரியடில் அவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கிற காலத்தில் ஒரு கச்சேரி பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. அந்த கச்சேரிக்கு சோ அவர்கள் தலைமை தாங்கினார். அவங்க எல்லாம் வந்தாங்க, எம்ஜிஆர் எல்லாம் கூப்பிட்டோம், சிவாஜி எல்லாம் கூப்பிட்டோம், எல்லோரும் வந்தாங்க. அந்த கச்சேரி பண்ணி கொடுத்து ஒரு பணமுடிப்பு ஒரு கையில் கொடுத்தோம். ஏன்னா எஸ்எம் சுப்பையா நாயுடு என்னுடைய மானசீக குரு, அவர் தான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அந்த நன்றி கிடையாது. அது மாதிரி குரு தெய்வங்களெல்லாம் நீங்கள் போற்றி வாழணும் எல்லாரும். இது என்னுடைய அனுபவத்தில் உள்ள
ஒரு விஷயங்களை சொல்லிட்டு வரேன். இந்த அனுபவங்கள்லாம் பாருங்கள், உங்களுக்கும் அந்த பிற்காலத்தில் வந்ததுனாக்கா அந்த மாதிரி குரு பக்தி அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கணும். அவங்களெல்லாம் மறக்காதீங்க. இது எனக்கு தெரிஞ்ச பாடத்தை சொன்னேன். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வாழ்க 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 வாழ்க. பொதிகை மலையில் பிறந்தவளா, பூவை பருவம் அடைந்தவளா, பொதிகை மலையில் பிறந்தவளாம், பூவை பருவம் அடைந்தவளாம், கருணை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம், கருணை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம். அப்படியே இருக்கும்போது இதே மாதிரி வீட்டில் வந்து மெட்ராஸில் வந்து வீடு வாங்கி எங்கள் அம்மாவையும் தாத்தாவெல்லாம் வாழ வச்சுட்ருக்கேன். அப்போவே எனக்கு படங்களில் மியூசிக் டைரக்ஷன் சேர்ஸ்லாம் வருது. அப்போ சுப்பைநாடு இருந்தார். ஒரு நாளைக்கு காலையில் ஃபோன் வந்தது வீட்டுக்கு. ஃபோன் எடுத்து பார்த்தா சுப்பைநாடு உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு, உடனே பார்க்கணும் அப்படின்னாரு. அப்படின்னு தான் சொல்லாத வழி அப்படி ஃபோன் வந்த உடனே நான் போய் பார்க்கறதுக்குள்ள அவர் தவறிட்டார். தவறின உடனே ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுருக்காரு, விஸ்வநாதனுக்கு நான் செத்து போயிட்டேன்னு சொல்லுங்கள், உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு சப்போஸ் வந்து அந்த பாடிக்கு கொல்லி வைக்க சொல்லுங்கள், வந்தால் வைக்கணும் அப்படின்னாரு. அன்றைக்கி வந்து பாடி எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர், நான், சிவாஜி எல்லோரும் நடந்து போகிறோம். அந்த பாடி ஊர்வலத்தை கொண்டு போய் வச்சு கொல்லி வச்சது நான் தான். அதே மாதிரி அவருடைய வைஃப்பும் அவர் இறந்து போனதுக்கப்புறம் இதே வீட்டில் வாழ்ந்தாங்க. என் வைஃப் தான் அவளை பார்த்துட்டாங்க, எங்கள் அம்மா தான் பார்த்துட்டாங்க. அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னுடைய வைஃப் கொண்டு வச்சாங்க. அதாவது அதெல்லாம் ஒரு குரு பக்தி, அதெல்லாம் அந்த மாதிரி தெய்வீகம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். நம்ம அந்த மாதிரி பாக்கியங்கள் கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. தெரியாதா உயிரே விலகத் தெரியாதா. எம்.எஸ். விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் என்ற பட்டம் பெற்றவர். அந்த பட்டத்துக்கு உரியவர். என்னென்ன உத்திகளை சினிமா மெட்டிலே கையாள வேண்டுமோ அத்தனையும் கையாண்டு விட்டார். வெஸ்டர்ன், இந்துஸ்தானி எல்லாவற்றையும் கையாண்டு விட்டார். ஒரு முறை ஐபிஆர்எஸில் எங்களுக்கு ஒரு பாராட்டு நடந்தது. எனக்கு ஐபிஆர்எஸ்னா இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட் சொசைட்டின்னு பேர். எங்களுக்கு இசையமைப்பாளர்களுக்கு, பாடலாசிரியர்களுக்கெல்லாம் ராயல்ட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பம்பாயில் இருக்கிறது. அந்த ஐபிஆர்எஸ் தலைவராக அப்போது இருந்தவர் நௌஷத் தலைமையில் எனக்கு பாராட்டு விழா. அதாவது ஒவ்வொரு அதில் உறுப்பினராக இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருத்தருக்கு பாராட்டு விழா. அன்றைக்கு அந்த ஆண்டு எனக்கு பாராட்டு விழா நடந்தபோது நௌஷத்தை வச்சுக்கிட்டு சொன்னேன், தென்னாட்டின் நௌஷத் அண்ணன் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களே என்று சொன்னேன். உடனே நான் என்ன சொல்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு அவர் ஆங்கிலத்தில் கேட்டுக்கொண்டு உடனே எழுந்து ஆங்கிலத்தில் சொன்னார், இல்லை அவர்
தென்னாட்டு நௌசத்தா இருக்கலாம், ஆனால் நான் வடநாட்டு எம்எஸ்வி என்று நௌசத் சொன்னார். நௌசத் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், அவர் வடநாட்டு எம்எஸ்வி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னால் இதைவிட அண்ணன் எம்எஸ்விக்கு என்ன பெருமை வேண்டும்? அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மேதை, இசை மேதை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன். இடைவேளைக்கு பிறகு. கண்ணு போய் சொல்லாது சிவா. மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன் தொடர்கிறது. அதே மாதிரி நான் நடித்த நாடக கம்பெனிகள் நிறையா இருக்குது. எம்ஆர் ராதாண்ணா கம்பெனியும், டிஎஸ் பாலையாண்ணா கம்பெனி, அப்புறம் செட்டியார் கம்பெனி ஒன்று, அருணாச்சலம் செட்டியார்ட்டு ஒரு பெரிய நாடக கம்பெனி நடிச்சிருந்தார். அந்த நாடக கம்பெனியில் நான், ஜிகே வெங்கடேஷ், என் ஃப்ரெண்டு எல்லாம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ இதெல்லாம் எடுபடி வேலை தான். ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுவோம், சினிமா நடிப்போம். பகலாக தான் மெட்டு போட்டு கொடுப்பேன், அறுபடி போட்டு எடுத்துக்குவேன், எல்லாம் பண்ணுவேன். அங்கே என்னாச்சு, நான் ரொம்ப நெருங்கி பழங்க ஒரு பையன், என் பையன் ஃப்ரெண்டு, அவரும் நானும் அங்கே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அந்த முதலாளி அம்மாவுக்கு ஒரு வயிறு நோக்க சொல்லி தொலைஞ்சி போச்சு. அது எம்எல்ஏ டவுட் வந்து நான் தான் எடுத்தேன்னு சொல்லி எல்லோரும் குற்றம் சாட்டி என்னை உதவுதன்னு உதச்சி இங்கேருந்து நேராக திருச்சியில் இருக்கேன். இப்போ திருச்சியிலேருந்து நேராக தஞ்சாவூருக்கு போலீஸ் ஸ்டேஷனோடு போய் அடைச்சி வச்சாங்க. 2 நாளாச்சு 3 நாளாச்சு விடலை. அப்புறம் அந்த நகை கிடச்சிருக்குன்னு வந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அப்படின்னு சொல்லி அந்த திருட்டு பட்டம் செலுத்தும் போது சொன்னாங்க, நான் திருடவங்களை விட்டுறாதீங்க, திருடாதவங்களை குறைத்த சொல்லாதீங்கன்னு சொன்னேன். அது அப்படியே ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டேன் ரொம்ப வாழ்க்கையில். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நான் வந்து உங்களுக்காக திரும்பி பார்க்குறேன் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே திரும்பி பார்த்துட்டே தான் இருக்கேன். திரும்பி பார்க்கிறேன் இல்லவே இல்லை. அப்படின்றதான் தான் வாழ்க்கை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. இப்படியே வாழ்க்கையில் பல திசைகளில் ஓடி ஆடி வேலை செஞ்சு ஒரு 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 நிரந்தரமாக ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் அங்கே கோயம்புத்தூரில் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் வாழ்ந்தேன். அங்கே இப்படி என்னக்கா எஸ்எம் சுப்பையநாடு அவர்கள், அங்கே தான் சிஆர் சுப்பராமன் வருவார். சிஆர் சுப்பராமன் வர்ற காலத்தில் அத்தைப்பள்ளி ராமராவ் வருவார், சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் வருவாங்க, டிகே ராமூர்த்தி அண்ணன் எனக்கு வழிகாட்டி அவர் வருவார். இவங்கெல்லாம் வர்ற காலத்தில் நான் தான் அவங்களுக்குலாம் அசிஸ்டண்ட்டாக இருப்பேன். அங்கே தான் கடதாசையும் மீட் பண்ணேன். அப்போ ஒரு தடவை என்ன ஆகி போச்சுனாக்கா, அந்த பாட்டுகளுக்கெல்லாம் நான் மெட்டு போடுறதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் பேர் வந்து சுபையானன் பேர் தான் வரும். அப்படி அங்கே இருக்கிற காலத்தில் வாழ்க்கையில் என்னன்னாக்கா, தேவதாஸ்னு ஒரு படம் அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த பீரியடில் தான் சுப்பராம் சார் அவர்கள் தவறிட்டாங்க. தவறின உடனே அந்த படத்துக்கு ஒரு 3 பாட்டு பாக்கி இருந்தது. அதை நான் போடணுன்னு சொல்லி அப்போது ஜூப்டர் பிஸ்லேருந்து சென்ட்ரல் வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு, மெட்ராஸ் வந்தாச்சு. மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் மெட்ராஸில் தான் அந்த சிஆர் சுப்பராமன் சார் தேவதாஸ் படத்துக்கு மியூசிக் போட்டார். அது அவர் இறந்த உடனே ஒரு 3 பாட்டு நாங்கள் போட்டோம். நானும் ராமூர்த்தி நாம் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது அவர் தான் விஸ்வா ராமூர்த்தி காம்பினேஷன் அப்போ தான் வந்தது. அதில் வந்து ராமூர்த்தி தான் எனக்கு வழிகாட்டி. நேரம் வந்தா கூடி வரும்னு சொல்லுவாங்க. நல்ல நண்பர்கள் கூடி வரத்துக்கும் நேரம் வரணும் போல இருக்கு. அதான் சென்ட்ரல் ஸ்டுடியோல நம்ம எம்எஸ்வி சார் வேலை பார்க்கும்போது கவியரசர் கண்ணதாசனும் இன்னொரு மெல்லிசை மன்னர் ராமூர்த்தி அவர்களும் இவருக்கு நண்பர்கள் ஆகியிருக்காங்க.